வணக்கம். ஆன்மீக செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார்பாளையம் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் வைகாசி திருவிழா சக்தி அழைத்தல் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவையொட்டி பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உடையார்பாளையம் பகுதியில் தொடங்கிய ஊர்வலத்தில் பெண்கள், சிறுவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த ஊர்வலம் 4 ரோடு சந்திப்பு, ரயிலடி தெரு, காந்தி நகர் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை இலத்தூர் ரோட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்மன் கோவில் உள்ளது. இதன் வைகாசி கொடை விழா கடந்த 20ஆம் தேதி திருக்கால் நாட்டு நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. திருவிழாவையொட்டி நித்திய கல்யாணி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்ச்சியான கோவில் கொடை விழா நேற்று நடந்தது. இதையொட்டி காலையில் வீர கேரள விநாயகர் கோவிலில் இருந்து நித்திய கல்யாணி அம்மன் கோவிலுக்கு பால்குடம் எடுத்து வருதல், குங்கும அபிஷேகம், அலங்கார தீபாராதனைகள் காட்டப்பட்டன. மாலையில் அம்மனுக்கு பொங்கலிடுதல், முளைப்பாரி எடுத்தல், அகனிச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்கார தீபாராதனை நடந்தது. நள்ளிரவு செண்டை மேளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் நித்திய கல்யாணி அம்பாள் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருச்சி அள்ளித்துறை செல்வ மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா மே 12ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவின் முதல் நாள் காத்தவராயன் கழுவேற்றம் நிகழ்வு நடத்தப்பட்டது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் தேரில் பிரவேசித்தார். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏற்பாடுகளை கோயில் பரம்பரை அறங்காவலர் குழுவினர் செய்தனர். மதுரை தல்லாக்குளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் மதுரையில் பண்டரி நிகழ்ச்சி சண்டி ஹோமத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்வு சென்னை பகவன் நாம பிரச்சார மண்டலி நிறுவன தலைவர் கடலூர் கோபி பாகவதர், மதுரை ஸ்ரீ சக்கர ராஜராஜேஸ்வரி பீடம் பூஜ்ய ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஏற்பாட்டில் நடக்கிறது. மருதாநல்லூர் சத்குரு ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகள், பிலாஸ்பூர் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள், விசாகப்பட்டினம் சௌபாக்கிய புவனேஸ்வரி பீடம் ராமானந்த பாரதி மகா சுவாமிகள் இந்நிகழ்வுக்கு தலைமை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் துவக்கி வைத்தார். இதில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டில் இருந்தும் பல துறவிகள், பாகவதர்கள், பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் ருக்மணி கோயில் போன்ற அமைப்பில் நாம சங்கீர்த்தத்துடன் மதுரையில் பண்டரி நிகழ்வு ஜூன் 1ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்நிகழ்வு ரிஷிகேஷ், பத்ராச்சலம், அயோத்தி, பூரி, உடுப்பி, துவரகா, மதுரா உட்பட பல தலங்களை தொடர்ந்து முதல் முறையாக மதுரையில் நடக்கிறது. மீனாட்சி திருக்கல்யாணம், 108 கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜையோடு விசேஷ சாலக்கிராம பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியொட்டி தினமும் பாகவத இசையோடு பகவான் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து பிரபலமான 100 நாம சங்கீர்த்தன கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிகழ்வில் நேபாளத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட 1008 சால கிராமங்களை வைத்து பூஜை செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வேத பாராயணம், ருத்ர பாராயணம், சகசிரநாம பாராயணங்களும் நடக்கின்றன. பண்டரிபுரம் பாண்டுரங்கன் ருக்மணி கோயில் போலவே சிட்டமைத்து தினமும் அந்த கோயிலில் நடைபெறுவதைப் போலவே பூஜைகள் நடக்கின்றன. பண்டரிபுரம் கோயிலில் பூஜை செய்யும் பூஜகர்களே இங்கும் அதே முறையில் பூஜைகள் செய்கின்றனர்.
இதில் பங்கேற்க வரும்படி பக்தர்களை விழா குழு அன்போடு அழைக்கிறது. அனுமதி இலவசம். தினமும் அன்னதானம் நடக்கிறது. யமனிடமிருந்த மன உறுதியுடன் தன் கணவனை மீட்டெடுத்த சாவித்திரியின் பக்தியை போற்றும் விதமாக இந்தியாவில் வட்சாவித்திரி பூஜை கொண்டாடப்படுகிறது. திருமணமான பெண்கள் தனது கணவரின் நீண்ட ஆயுளுக்காக சிறப்பு பூஜை செய்வர். வட இந்தியாவில் வட் சாவித்திரி பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது. திருச்சியில் உள்ள வட இந்திய பெண்கள் விரதமிருந்து ஆலமரத்தை சுற்றி வந்து பூஜை செய்து கயிறு கட்டி சிறப்பு வழிபாடு நடத்தினர்.